ஜீவனுள்ள தேவனே, ஆவியே வாரும். ஜீவனுள்ள தேவனே, ஆவியே வாரும். நோரேக்கும் ஓரேக்கும் உருவாக்கி நீரப்போம். ஜீவனுள்ள தேவனே, ஆவியே வாரும். எங்களை நேசிக்கிற பரம தந்தையே, இந்த அருமையான மனமகிழ்ச்சியான உம்முடைய நாளுக்காக மை துதிக்கிறோம், மை தோத்தரிக்கிறோம் சுவாமி. கடந்த வாரம் முழுவதும் எங்களோடு நெருக்கூட இருந்து புதிய வாரத்தின் 2ஆம் வாரத்தில் உம்மை நாங்கள் தொழுது கொள்ள நீர் கொடுத்த உமது அன்பு இரக்கங்களுக்காக மை துதிக்கிறோம், மை தோத்தரிக்கிறோம். இந்த ஆராதனை வேளைக்காக வந்திருக்கின்ற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். ஒவ்வொருவரும் என் தேவன் நீர் ஆசீர்வதியும். இந்த ஆராதனை வேளையிலே நாங்கள் பாடும் பாடல்களையும் படிக்கின்ற உம்முடைய வேத வசனங்களையும் கேட்கின்ற உம்முடைய சத்தியத்தின் நீர் ஆசீர்வதியும். இவ் ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவு வரையிலும் நீர் பொறுப்பேற்று வழிநடத்தும் நீரை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகின்றோம் பரம தந்தையே, ஆமேன். நாம் யாவரும் எழுந்து நின்று கிறிஸ்து சபை பாமாலைகளில் 22வது பாமாலையனை நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோமாக. தூயா 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 சர்வ வல்ல நாதா, தேவரீர்க்கே நாளும் சங்கீதம் ஏறுமே. தூயா 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 மூவரான ஏகம் காருண்யரே, தூய திரியேகரே. தூயா 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 சர்வவல்ல நாதா, வானம் பூமி ஆலியோமை ஸ்தோத்தரிக்குமே. தூயா 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 மூவரான ஏகம் காருண்யரே, தூய திரியேகரே. நாம் யாவரும் நின்ற வண்ணமாக காலை மாலை ஆராதனை முறைமைகளில் 2ஆம் ஆராதனை முறைமை நாம் பின்பற்றுவோமாக. பக்கம் 1. நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும்
உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். கடவுள் நமக்கு அடைக்கலமும் பலமுமானவர், ஆபத்து காலத்தில் அவரே உத்தம துணை. பக்கம் 4. திரியை கடவுளை போற்றுதல். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறவருமானவர் சோத்திரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீர் பரிசுத்தர், கடவுளே நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர், சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரை எங்கள் மேல் கிருபையாயிரோம். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே எங்கள் மேல் கிருபையாயிரோம். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே எங்கள் மேல் கிருபையாயிரோம். ஆண்டவரே, எங்கள் ஜபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரோம். ஆண்டவரே, எங்கள் மனதுரிய எங்கள் மேல் கிருபையாயிரும். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் தெழும்பியவரை உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரை உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கு எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறலாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லன். உம்முடைய கூலிக்காரர் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலன்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்தில் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் யாவரும் முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். பாவ அறிக்கைக்கு துணையாக 6ஆம் பக்கத்தில் உள்ள 1ஆம் பாவறிக்கை ஜெபத்தை நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோமாக. சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு விலகி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்கு தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புக்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளோம். ஆமேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் உங்களுக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமேன்.
சபையார் அமருவோம். இப்பொழுது திருமறை பகுதியை நாம் படிக்க கேட்போமாக. திருமறை பகுதியாக நாம் படிக்க வேண்டிய நற்செய்தி பாடத்தை நாம் இப்பொழுது படிக்க கேட்போம். அது மத்தேயு அதிகாரம் 17 இறைவார்த்தைகள் 14 தொடங்கி 21 வசனங்களை நாம் இப்பொழுது படிக்க கேட்போமாக. இன்றைய நாளுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் மத்தேயு நற்செய்தி நூல் 17ஆம் அதிகாரம் 14 முதல் 21 வசனங்கள் அடங்கிய இறைவார்த்தையை நாம் வாசிக்க கேட்போம். அவர்கள் ஜனங்களிடத்தில் வந்தபோது ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, என் மகனுக்கு இரங்கும். அவன் சந்திர ரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான். அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான். அவனை உம்முடைய சீசர்களிடத்தில் கொண்டு வந்தேன். அவனை சுஸ்தமாக்க அவர்களால் கூடாமல் போயிற்று என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசமில்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடே இருப்பேன்? எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாக இருப்பேன்? அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். இயேசு பிசாசை அதட்டினார். உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. அந்நேரமே அந்த இளைஞன் சுஸ்தமானான். அப்பொழுது சீசர்கள் இயேசுவினிடத்தில் தனித்து வந்து, அதை துரைத்துவிட எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான். கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்றெவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார் என்பது படிக்க வேண்டிய வேத பாடம் படித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. நாம் யாவரும் நின்ற வண்ணமாகவே 15ஆம் பக்கத்தில் உள்ள அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோமாக. பக்கம் 15, அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமில்ல பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளுக்கு உட்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமில்ல பிதாவாகி தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளவரையும் மரித்தோரை நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாய்க்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்த வான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். கர்த்தரங்களோடு இருப்பாராக. கர்த்தாவை எங்களுக்கு இரங்கும். கிறிஸ்துவை எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவை எங்களுக்கு இறங்கும். நாம் யாவரும் இறைமகன் இயேசு கற்பித்த இறை வேண்டலை நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோமாக. பரமனிற்கு எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமனில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்து நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்கள் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். நாம் யாவரும் நின்ற வண்ணமாகவே கிறிஸ்து கீர்த்தனைகளிலே 217வது கீர்த்தனை நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம். கீர்த்தனை 217. அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம் பண்புறும் ஞானம் பரமன் நம்பிக்கை இன்ப விசுவாசம் இவைகளிலெல்லாம் அன்பே பிரதானம் சகோதரர் அன்பே பிரதானம் பல பல பாசை படித்தறிந்தாலும் கலகலவென்னும் கைமணியாமே அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம் துணிவுடனுடலை சுட கொடுத்தாலும் பணியன்
அன்பில்லால் பயனதில் இல்லை, அன்பே பிரதானம். சகோதர அன்பே பிரதானம். சகலமும் தாங்கும் சகலமும் நம்பும் மிகைபட வேண்டும் மேன்மை பெற்றோங்கும் அன்பே பிரதானம். சகோதர அன்பே பிரதானம். ஜெபம் செய்வோமாக. எங்களை நேசிக்கிற பரம தந்தையே, இந்த அருமையான மனமகிழ்ச்சியான உம்முடைய நாளுக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை தோத்தரிக்கிறோம் சுவாமி. கடந்த வாரம் முழுவதும் நீர் எங்களோடு நீர் கூட இருந்து இந்த புதிய நாளுக்குள் நாங்கள் பிரவேசிக்க நீ கொடுத்த உமது அன்புக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை தோத்தரிக்கிறோம். இந்த புதிய நாளிலும் உம்மை நாங்கள் தொழுது கொள்ள, நாங்கள் உம்மை பணிந்து கொள்ள நீ கொடுத்த உமது அன்பு இரக்கங்களுக்காக உம்மை துதிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய பிரசன்ன மகிமை உம்முடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும். தொடர்ந்து நீர் வழிநடத்தும், நீர் எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் இந்த வேத வசனத்தை தியானிக்கின்ற பொழுது தூய ஆவியானவராக நீர் எங்களோடு இடைபடும்படியாக நான் செபிக்கிறேன். அடியனை நான் தரைமட்டுமாக நான் தாழ்த்துகிறேன். இந்த வேத வசனத்தினை வெளிப்படுத்தும், நீரை பேசும். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகின்றோம் பரம தந்தையே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த அருமையான இந்த மனமகிழ்ச்சியான ஆண்டவரின் நாளிலும் உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் முதலாவது நான் உங்களை வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் தென்னிந்திய திருச்சபை மாமன்றத்தின்படி நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு டிக்னிட்டி அண்டு டிபெண்டன்ஸ் என்ற தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள். மாற்று திறனாளிகள் தன்மானமும் சார்ந்திருத்தலும் என்ற பொருளிலே இன்றைக்கு நாம் தியானிக்க போகின்றோம். ஆண்டவர் இந்த நாளிலும் கூட மாற்று திறனாளிகளுடைய தன்மானம் சார்ந்திருத்தல் எப்படி திருமறையிலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால், ஆண்டவருடைய படைப்பில் ஆண்டவர் எல்லாவற்றையுமே நல்லது நல்லது என்று கண்ட ஆண்டவர் எல்லாவற்றையும் கண்டார். ஆனால் இங்கே படைப்பில் ஒரு சில மாற்றங்களை நாம் பார்க்கின்றோம். இதைத்தான் திருமறையிலே நாம் அருளுரையிலே நாம் சிந்திக்க வேண்டிய பொருளாக நாம் பார்க்கின்றோம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம். அப்பொழுது பேதுரு வெள்ளியும் பொன்னுமான என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. நாம் பார்க்கின்றோம், கடவுள் இந்த இடத்துல இந்த உலகத்தையும் அதில் உள்ள அனைத்தையும் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் படைத்த கடவுள். இதைத்தான் யாத்திராகமும் 4ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தை கொஞ்சம் படிப்போம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? இங்கே பார்க்கின்றோம், இதை எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வை உள்ளவனையும் காது உள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? அப்படி என்று சொன்னால் உலக கடவுள் படைத்த கடவுள், இதிலே கூட நாம் டிசேபிள்டு நாம் பார்க்கின்றோம். இப்படிப்பட்டவர்களையும் நாம் திருமறையிலே கடவுள் படைத்திருக்கின்றார் என்பதை நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் திருமறை தெளிவாக சொல்லுகிறது. இங்கே மற்றும் அழைக்கப்பட்ட ஊழியர்கள் எல்லாவற்றிலும் இவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அதுதான் அவருடைய நோக்கம். நம்முடைய திருச்சபையிலே நாம் பார்க்கின்றோம், டிசேபிள்டு எத்தனையோ பேரை நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு சிலர் கேலியும் கிண்டலமாக இவன் செவிடன், அவனுக்கு என்ன அவன் காது கேட்காதவன் இல்லை, அவன் செவிடான் பெயர் சொல்லி அழைக்கின்ற ஒரு கூட்ட மக்களை நாம் பார்க்கின்றோம். அவன் ஊமையனை சொன்னால் ஊமையன், இப்படி அவனை பெயரிட்டு அழைப்பது, அவர்களை நாம் மனம் நோகும்படியாக நாம் பேசுகின்ற வார்த்தைகள் கூட
இன்னைக்கு கடவுளுக்கு விரோதமான செயல்பாடுகள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் திருமறை, பழைய ஏற்பாட்டின் திருமறையிலே படிக்க கேட்ட இந்த திருமறை பகுதியில் நாம் பார்க்கின்றோம். இங்கே காது கேளாதவனை நான் படைத்திருக்கின்றேன். அப்பொழுது அவர்களும் மனிதனுடைய, கடவுளுடைய படைப்பிலே அவர்களும் ஈக்குவாலிட்டியாக நாம் பார்க்க வேண்டும். அவர்களை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இதைத்தான் கடவுள் அங்கே கற்றுக் கொடுக்கின்றார். இதை அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்திலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால் 6வது வசனம் 7ஆம் வசனத்தை நாம் படிக்க கேட்டோம். வெள்ளியும் பொன்னும் எனக்கு இல்லை. அங்கே என்ன சொல்கிறார் என்பதை பாருங்கள். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என்ன செய்யணும்? நீ எழுந்து நட. இது யாருக்கு? ஊழியர்களுக்கு கடவுள் கொடுக்கின்றார் என்பதில் விசுவாசத்தின்படி அவனை பிடித்து விட்டான். அவன் என்ன செய்ய? வலது கையினால் அவனை பிடித்த உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் எப்படி பலன் பெற்றது. அப்படி என்றால் கடவுள் இவர்களை உண்டாக்கின அவருடைய படைப்பிலே கூட இப்படிப்பட்ட ஜனங்களை நாம் பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட ஜனங்களை கடவுள் படைத்திருக்கின்றார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அவர்களை நாம் கொச்சைப்படுத்துவதற்காக அல்ல, அவர் மனம் நோகும்படியாக பேசுவதற்காக அல்ல. இதைத்தான் இங்கே கடவுள் சொல்ற அலங்கார வாசல் தேவாலயத்தின் முன்பாக இங்கே என்ன செய்கிறார்? அண்டையில் அவர்கள் என்ன செய்கிறார்? அமர்ந்து பிச்சை எடுத்து கொண்டிருக்கின்றார்கள். தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்து பிச்சை கொட்டு கொண்டிருக்கின்ற ஒரு கூட்ட மக்களை நாம் பார்க்கின்றோம். அவர் சொல்றாரு, அங்கே பேதுருவும் யோவானும் அங்கே இந்த சீசர்கள் அங்கே என்ன செய்கிறார்கள்? நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மட்டும் சொல்லது. எங்களுக்கு பொன்னும் பொருளும் எங்களுக்கு கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லை, ஆனால் அவருடைய நாமத்தை சொல்லும் பொழுது எழுந்து நடப்பீர்கள். அங்கே விசுவாசத்தை நாம் பார்க்கின்றோம். அப்படி என்றால் அந்த ஊழியர்களுக்கு கடவுள் என்ன செய்கின்றார்? அவர்களை சுகமளிக்கின்ற விசுவாசத்தின் நிலைகளை கடவுள் அறிகின்றவர். இங்கே மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவ வேண்டும் என்பதை கடவுள் அங்கே சுட்டி காட்டுகிறார். மாற்றுத்திறனாளிகளை நாம் கேவலப்படுத்துவதற்கல்ல, எந்த ஒரு மனிதரையும் நாம் நோக வைப்பது நம்முடைய நோக்கம் அல்ல. அவர்கள் நேசிக்க பழக வேண்டும். அன்புள்ள மக்களை அவர்களை பண்போடு நாங்கள் பழக வேண்டும். ஆகவேண்டால் நாமும் திருச்சபை இப்படிப்பட்ட மக்களை மதித்து அவர்கள் மேல் கருசனை கொள்ள வேண்டும் என்பதை திருமறை நமக்கு கற்றுத்தருகிறது. ஆகவேதான் இங்கே இதற்கு இலக்கணமாக திகழ்ந்த மனிதர் தான் தாவீது அரசன். இங்கே தாவீது அரசனை குறித்து நாம் பழைய ஏற்பாட்டின் பகுதியில் கொஞ்சம் புரட்டி பார்க்க வேண்டும். அந்த திருமறை பகுதியில் ஒவ்வொன்றையும் நாம் திரும்ப நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே மாற்றுத்திறனாளிகள் அங்கே அவர் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அங்கே சுட்டி காட்ட விரும்புகிறார். அவர்களை மதித்தார், நேசித்தார், வாழ்வு கொடுத்தார் என்று நாம் பார்க்கின்றோம். அங்கீகரிக்கப்பட்ட, அங்கே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மாற்றுத்திறனாளியை கடவுள் இந்த சவுலின் வழியாக நமக்கு சுட்டி காட்ட விரும்புகிறார். சவுலின் பேரனும் இங்கே யோனத்தானின் மகனுமான அவனுடைய பெயர் நாம் பார்க்கின்றோம் மேவி போஷேத் என்கின்ற ஒரு மனிதனை நாம் பார்க்க 2 சாமுவேல் புத்தகத்திலே 9ஆம் அதிகாரம் 9 1 முதல் 9 வசனங்களை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் அதில் கொடுக்கப்படுகிறது. அதில் 3வது வசனத்தை படிங்க. 3வது அப்பொழுது ராஜா தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயவு செய்யும்படி அவன் வீட்டாரில் யானொருவன் இன்னும் நீதியா இருக்கிறான் என்று கேட்டதற்கு அங்கே பாருங்க, அந்த ராஜாவை பார்த்து இன்னும் யோனத்தானுக்கு 2 கால்களும் முடமான ஒரு குமாரன் இருக்கிறான் என்றான். முடமான ஒரு குமாரன் இருக்கிறான். போதும், நாம் பார்க்கின்றோம் இங்கே என்ன கேட்கிற, தாவீது ராஜாவின் பின்பு சவுலின் குடும்பத்தை வேரோடு அவனை அறுக்க வேண்டும் என்று அவன் விரும்பவே இல்லை. மாறாக உதவி செய்ய துடிக்கின்றான், உதவி செய்ய வேண்டும். ஆகவே தான் படிக்க கேட்ட பகுதியிலே பார்ப்போம் என்று சொன்னால் அங்கே எல்லாரும் மரித்தார்கள். அங்கே யோனத்தானுக்கு 2 கால்களும் முடமான ஒரு குமாரனும் இருக்கின்றான் என்பதை அங்கே அறிந்து கொண்டான். அப்பொழுதுதான் அவர் சொல்றாரு, தாவீது நீ பயப்படாதே, இங்கே பார்க்கின்றோம் உன் தகப்பனாக யோனத்தான் நிமித்தம் நான் உன்னை தயவு செய்வேன், நீ எதற்கும் பயப்படாத, ஏனென்றால் உனக்கு தயவு செய்ய நான் இருக்கின்றேன், இன்றைக்கு நான் உனக்கு தயவு செய்ய போகின்றேன். இப்படிப்பட்ட மக்களோடு நம்ம என்ன இணைத்து கொள்ள வேண்டும். எப்படி அந்த அரசன் எப்படிப்பட்டவராக இருக்கின்றார். இன்றைக்கும் கூட எத்தனையோ அரசு ஊழியர்களின், அரசு அமைச்சர்களை நாம் பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட மக்களுக்கு நாம் கூட, திருச்சபை கூட, ஆயர்கள் கூட, பேராயர்கள் கூட இப்படிப்பட்ட மக்களை நேசிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இதைத்தான் யோபு புத்தகம் தெளிவாக சொல்லுகிறது. யோபு 29:15 வசனம், நான் குருடனுக்கு கண்ணும் சப்பானிக்கு காலுமாயிருந்தேன். அந்த பகுதியை படித்து பார்க்க வேண்டும், அதனுடைய சுவாரஸ்யங்கள் அதிகம். ஆகவேதான் குருடனுக்கு நான் எப்படி இருக்கின்றேன்,
கண்ணுமாய் இருக்கின்றேன். ஒரு குருடனை வழிகாட்ட வேண்டும், அவர் யாரா பார்வையற்றவர்கள் நாம் வழிகாட்ட வேண்டும். அது மட்டுமல்ல, நாம் அவர்களுக்கு நாம் சப்பானிகளுக்கு நாம் காலாய் இருக்க வேண்டும். கரங்களை பிடித்து அவர்களை அழைத்து செல்கின்ற அந்த உயர் பண்பை நாம் செய்ய வேண்டும். இதைத்தான் கடவுள் நம்மிடத்திலே எதிர்பார்க்க. எனக்கு அருமையான அன்பு திருச்சபை அன்பு உறவுகளே, நாம் எப்படி இப்படிப்பட்ட மக்களை, நம்மோடு இருக்கின்ற மக்களுக்கு நாம் எந்தெந்த வழிகளில் இப்படிப்பட்ட மக்களை நாம் என்ன செய்கின்றோம்? நேசிக்கின்றோம். இவர்களை நேசிக்க நாம் பழக வேண்டும், இவர்களில் அன்பு கொள்ள வேண்டும். அன்பே பிரதானம் என்று நாம் பாடுகிறோம். அந்த அன்பே பிரதானமாய் இப்படிப்பட்ட மக்கள் மத்தியிலே நாம் கொண்டு செல்ல வேண்டும். ஏழைகளையும் எளியவர்களையும் உடவர்களையும் அவர்கள் என்ன சொத்துக்கள் உடைமைகள் எல்லாவற்றையும் அபகரிக்கும் உலகிலே தாவீது அரசன் என்ன செய்கின்றார்? 7வது வசனத்தில் பாருங்க, 7வது வசனம் 9-7. தாவீது அவனை பார்த்து நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் நான் உனக்கு என்ன செய்வேன்? தயவு செய்வேன். இங்க தெளிவாக சொல்கிறேன், தயவு செய்வேன். யோனத்தான் நிமித்தம் நான் கண்டிப்பாக உனக்கு, நீ சப்பானியாய் இருந்தாலும் பரவாயில்லை, உனக்கு நான் தயவு செய்வேன். சீபாவை அழைத்த பின் அவனை நேசிக்க அவனை நோக்கி சவுலுக்கு அவர் வீட்டார் எல்லாரும் இருக்க யாவையும் உன் எஜமான குமாரனுக்கு நான் எல்லாவற்றையும் கொடுக்கின்றேன். அபகரிக்கின்றதல்ல, அவர்களுடைய சொத்துக்களை நான் பாதுகாக்கின்றேன். இன்றைக்கு நான் என்ன நடக்கின்றது? இப்படிப்பட்ட மக்களை வஞ்சிக்கின்ற மக்களை நாம் பார்க்கின்றோம். இந்த உலகம் இப்படிப்பட்ட மக்களை ஏமாற்றுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆகையால் நீ உன் குமாரரையும் உன் வேலைக்காரரையும் கூட்டிக் கொண்டு உன் எஜமானுடைய குமாரன் புசிக்க அப்பம் உண்டாயிருக்க அந்த நிலத்தை பயிரிட்டு அதன் பலனை சேர்ப்பாயாக. என்ன ஒரு அழகான ஒரு வார்த்தைகளை திருமறை நம்ம சுட்டி காட்டுகிறது. தாவீது இப்படிப்பட்ட எண்ணம் நிறைந்த ஒரு அரசர். ஆகவேதான் இழந்த சொத்துக்கள் அனைத்தையும் மேவி போசோத்திற்கு சொந்தமாக்குகின்றார் இந்த தாவீது. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட பாடங்களை எல்லாம், இப்படிப்பட்ட மக்களை நாம் நேசிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், பழகிக்கொள்ள வேண்டும். அதைத்தான் நாம் பார்க்கின்றோம். இங்கே என்ன சொல்லுகின்றான்? பெற்றெடுத்த பிள்ளை ஊனமாகி விட்டது என்று அவர்களை வெறுத்து ஒதுக்குகிற எத்தனையோ மக்களை நாம் பார்க்கின்றோம். ஆனால் கடவுள் அப்படிப்பட்டவர்கள் நேசிக்க நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். மற்றவர்கள் கையளித்து உலகில் தாவீது அரசன் என்ன செய்கின்றார்? மேவி போசோத்தை என்ன செய்கின்றார்? நேசிக்கின்றார். 11ஆம் வசனம் படிங்க. அதே இதில் 11வது வசனம், சீபா ராஜாவை நோக்கி ராஜாவாகிய ஆண்டவர் தமது அடியானுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம், இந்த அடியான் கட்டளையிட்டபடியெல்லாம் உமது அடியானாகிய நான் செய்வேன் என்றார். இங்கே பாருங்க, உமது அடியானாகிய நான் செய்வேன் என்றார். அங்கே பாருங்க, அசனம் பண்ணுவேன், அவனோடு நான் உண்ணுவேன், நீ என் பந்தியில் நிமித்தம் என்ன செய்வாய்? நித்தமும் அப்பம் புசிப்பாய். இந்த வார்த்தைகளை எல்லாம் என்ன அழகாய் தெளிவாய் அவர்கள் கற்றுக் கொடுக்கின்றார். எனக்கு அருமையான ஒரு அரசனின் மேன்மையை நாம் பார்க்கின்றோம். எனக்கு அருமையானவர்களை, என் இருதயத்தில் ஏற்றவன் தாவீதை பற்றி கடவுள் அங்கே சொல்லுகின்றார். இவர் என் எப்படி அவனை குறித்து தேவன் என்ன சொன்னார்? என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்றார். பாருங்க, இப்படிப்பட்டவர்கள் நேசிக்கின்ற பொழுது, நேசிக்கின்ற மக்களை கடவுள் நான் விரும்புகிறவர்கள். இன்னும் எனக்கு அருமையான நாமும் கூட இப்படிப்பட்ட வார்த்தைகளை, இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நாம் பெற வேண்டும். அவருடைய வாழ்வில் அக்கறை கொண்டு அவர்களோடு நல் உறவு கொள்ளும் போது தாவீது அரசனை போல நாமும் என்ன செய்வோம்? ஆசீர்வதிக்கப்படுவோம். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எனக்கு அருமையான இறை மக்களே, கடவுள் அதை தெளிவுபடுத்துகிறார். டிசேபிள்டு நாம் பார்க்கின்றோம். இங்கே பொதுவாக உடல் அளவிலும் மனதளவிலும் பாதிக்கப்பட்டவர்கள், அங்கே கடவுள் எல்லாவற்றையும் சொல்கின்றார். இந்த உடல் உறுப்புகள் அங்கவீனங்கள் ஏற்பட்டு பாதிக்கப்பட்டவர்களை பற்றி கடவுள் அங்கே சொல்லுகின்ற, நான் என்னுடைய படைப்பிலே இப்படிப்பட்டவரை நான் படைத்திருக்கின்றேன். மன வளர்ச்சி குன்றிய மக்களை நாம் பார்க்கின்றோம். அவர்களுடைய ஐக்கியம் எல்லாம் நாம் பார்ப்போம் என்று சொன்னால் அவர்களையெல்லாம் நாம் நேசிக்க பழக வேண்டும். நம்முடைய சேலத்தில் சில மன வளர்ச்சி குன்றிய பிள்ளைகளை நாம் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட அந்த பிள்ளைகளை பார்த்தால் உண்மையில் பரிதாபமான ஒரு சூழ்நிலை. அவர்களை நாம் நேசிக்க வேண்டும், அன்பாய் பேச வேண்டும், பழக வேண்டும். அவர்களை நாம் பழகுகின்ற பொழுது அவர்கள் நம்முடைய காரியங்கள் அனைத்தையும் செய்வார்கள். இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம், இன்றைக்கு நம்முடைய அஸ்தமட்டியிலே இருக்கின்ற அந்த மாணவர்களை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் அவர்கள் என்னென்ன காரியம் இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம். ஒவ்வொரு குட் ஃப்ரைடே டைமில் அவர்கள் இந்த பிரெட்டெல்லாம் அவங்கள மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. எல்லா இடம் கிட்டத்தட்ட ஒரு 5000 10,000
மேனுஃபேக்சர் பண்ணி எல்லா இடங்களுக்கும் அவர்கள் வழியாக எல்லா ஆலயங்களுக்கும் அது கொடுக்கப்படும். இதைத்தான் இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய நாம் பழகிவிக்க வேண்டும். நினைவிழந்து இருக்கின்ற அவர்களை கடவுள் சாபத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல, கடவுளால் நேசிக்கப்பட்டவர்கள் என்பதை நாம் மறந்துடவே கூடாது. அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் அல்ல. அவருடைய கருத்துக்களை நாம் வெளிப்படுத்தும் பொழுதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலும் சுகவீனமாயிருந்தவர்கள் ஒருவரை பார்த்து இது இவன் செய்த பாவமா என்று கேட்கின்றார்கள். அதற்கு கடவுள் சொல்றாரு, அது இவன் பெற்றோர் செய்த பாவமா என்று கேட்கின்ற பொழுது கேள்வி எழுப்பப்பட்டது. அப்பொழுது அவர் கடவுள் சொல்றாரு, அதற்கு இயேசு இவன் செய்த பாவமும் அல்ல, இவன் பெற்றோர் செய்த பாவமும் அல்ல. கடவுள் சொல்றாரு, பிதாவினுடைய மகிமை வெளிப்படுத்தும்படியாக. கடவுள் என்ன செய்கிறார்? கடவுள் இதன் மூலமா அவருடைய பிதாவின் மகிமை வெளிப்பட வேண்டும். எவ்வளவு பேர் இன்றைக்கு சுகம் பெற்றிருக்கின்ற மக்களை நாம் பார்க்கின்றோம். ஆகவேதான் இறைவனை பெயர் சொல்லி இயேசு அவனுக்கு உடனே சுகம் அளிக்கின்றார். எத்தனை பேரை நாம் திருமறையிலே நாம் விசுவாசிக்கின்ற பொழுது அந்த நன்மைகளை பெறுகின்ற மக்களை, மனித சரீரத்தில் சுகவீனங்கள் மூலம் உறுப்புகளை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கடவுள் பலன் தந்த எத்தனையோ மக்களை நாம் இன்றைக்கும் நாம் அறிந்து கொண்டிருக்கின்றோம். அதே சமயம் பிறக்கும் பொழுதே குழந்தைகள் உடல் உறுப்புகளில் குறைவுகளுடன் பிறக்கின்றார்கள். தொன்று தொட்டு இருந்து வருகின்ற ஒரு சூழல். அதற்கு என்ன காரணம்? இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம், இன்றைக்கு நாம் மனிதர்கள் பெரிய பெரிய அரசியல் தலைவர்களும் மற்றவர்கள் செய்கின்ற சில குற்றங்கள். உதாரணத்துக்கு நாம் பார்ப்போம், இன்றைக்கு ஈரோடு பகுதியில் அதிகமாய் இன்றைக்கு புற்றுநோயில் பாதிக்கப்பட்டு உடல் உறுப்புகள் பாதிக்கப்படுகிற நோக்கம் என்ன? அந்த சாயப்பேட்டையில் இருக்கின்ற தண்ணி எல்லாம் என்ன செய்கிறது? ஆற்றோடு காவிரி ஆற்றிலே கலக்கின்ற பொழுது அது ஒரு வாட்டர் பொல்யூஷன். அதை அங்கு இருக்கின்ற மிருகங்கள் குடிக்கிறது. அதனை பாலை அருந்துகின்ற குழந்தைகள் பாதிக்கின்றார்கள், பெரியவர்கள் பாதிக்கின்றார்கள், உடல் உறுப்புகள் பாதிக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட சில செயல்பாடுகள், மனிதன் செய்கின்ற சில தவறுகள் கடவுளுடைய படைப்பிலே அசுசிப்படுத்துகின்ற பொழுது எல்லா நிலைகளிலும் அது இயற்கையின் பாதிப்புகளாலும் சுத்தமான காற்று, ஏர் பொல்யூஷன். இன்றைக்கு நாம் ஆக்சிஜனை பெறுவதற்கு நாம் எவ்வளவு கஷ்டங்களை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம், மரங்களை வெட்டுகின்றோம். இப்படிப்பட்ட செயல்களை எல்லாம் நாம் செய்கின்ற பொழுது நாம் இயற்கையின் படைப்பை நாம் அழிக்கின்ற பொழுது நாம் இப்படிப்பட்ட ஊனங்களை நாம் பார்க்கின்றோம். நீர், நிலம், காற்று அசுத்தம் அடைவதாலும் வறுமையில் வாடும் மக்களுக்கு போதிய மருத்துவ வசதிகள் கிடைக்காததாலும் எத்தனையோ ஏழை எளிய மக்கள் பாதித்து கொண்டிருக்கின்ற நம் மனித இனத்தில் சுயநலன்கள், செல்ஃபிஷ்னஸ். அவர்கள் பெரியவர்களாய் இருக்கின்ற பணக்காரனாய் இதையெல்லாம் செய்து கொண்டே இருப்பான். அரசியல் எல்லாம் அவர்களுக்கு உதவி செய்யும். ஆனால் ஏழை எளிய மக்கள் இதன் வழியாக பாதிக்கப்படுகின்றார்கள் என்று ஒரு சுய உதவி குழுக்கள், வாலண்டியர்ஸ் யாராம் செல்வார் என்று சொன்னால் எத்தனை எதிர்ப்புகள், எத்தனை பிரச்சனைகளை சந்திக்கின்றார்கள். மாற்றுத்திறனாளிகள் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலும் இருந்துள்ளனர். அவருடைய இயேசுவின் கருசனைகளுக்கும் அணுகுமுறைகளும் அவர்களை குணமாக்கியது. எனக்கு அருமையான திருச்சபை ஒரு அன்பு உறவுகளே, இன்றைக்கும் கூட இப்படிப்பட்ட பிள்ளைகள் நம்மிடத்திலே காண்போம் என்று சொன்னால் அவள் நேசிக்க வேண்டும். குடும்பத்திலும் திருச்சபையிலும் மற்ற இடங்களில் நாம் பார்க்கிற பொழுது அவர்களை நாம் நேசிக்க பழக வேண்டும். இயேசு மாற்றுத்திறனாளிகளை இறைவனின் சாயலில் பார்த்தார். நாம் பார்க்கின்ற பொழுது அவர்களை பார்க்கின்ற பார்வை எல்லாம் கடவுள் சாயலில் அவர்களை நாம் பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் மரியாதை கொடுக்க போகின்றன. எந்த வகையிலும் ஒருவர் கெட்டுப்போவதும் சரீர அளவில் பாதிக்கப்பட்டு பிறப்பிதும் பிதாவின் சித்தம் அல்ல. நாம் தெளிவாக உணர வேண்டும். அனைவரையும் தம் மக்கள் என்பதை கடவுள் அங்கே நேசிக்க பழகுகிற. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை பாருங்க. ஆதியாகமம், பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களிலும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் கடவுள் படைத்தார். இதை பார்க்கின்றோம். இதெல்லாம் மனிதனை கடவுள் இப்படி அழிப்பதற்காக அல்ல. கடவுள் எல்லாம் உருவாக்குகின்ற நமது ஆண்டவர் வாழ்விலும் கடவுளாகவே செயல்பட்டு அந்த மக்களை நாம் நேசிக்க பழக வேண்டும். இதைத்தான் யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எனக்கு அருமையானவர்களே, கடவுள் அந்த நித்திய ஜீவனை பெற வேண்டும். ஒரு ஊனமுற்றவர்கள் தான்,
அவருடைய காரங்கள், அவருடைய உடல்கள் எல்லாம் ஊனமாக இருக்கலாம், ஆனால் இருதயம் கடவுளுக்குரியது. ஆகவே தான் நாம் மறந்து விடவே கூடாது. ஆகவே தான் நாம் தொழுநோயாளிகளை நாம் பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட நண்பர்களை நாம் பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய கைகள் கால்கள் தான் ஊனம், ஆனால் இருதயம் ஊனம் அல்ல. அவர்கள் தேவனுடைய வழிகளுக்கு வழிநடத்த வேண்டிய அந்த பெரிய பொறுப்பை கடவுள் நம் கரங்களில் கொடுத்திருக்கின்றார். உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த அன்பு தான் இன்றைக்கு அனைத்து மக்களையும் நேசிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எனவேதான் நம் சாயலில் உருவாக்கப்பட்ட அனைத்து மக்களின் மீதும் ஒரே விதமான மதிப்பீடும் கருசனை கொண்டவராக அவர் கடவுளாய் இருக்கின்றார். எனக்கு அருமையானவர்களே, இப்படிப்பட்ட மக்களை நாம் நேசிக்க பழக வேண்டும். நாம் அப்படிப்பட்டவர்களை, கடவுளின் சாயலை பெற்றவர்கள் என எண்ணுகிறோமா? சிந்தித்து பாருங்கள். எத்தனை பேர் அவர்களை ஒதுக்குகின்றோம். குடும்பத்தில் கூட ஒதுக்கி வைத்து விடுகின்றார்கள். ஏதோ ஒரு இடத்துல வைத்து கொண்டு போய் விட்டு வந்து விடுகின்றார்கள். அவர்களுக்காக நாம் செய்கின்ற காரியங்கள் மிக மிக குறைவாக இருக்கின்ற எத்தனையோ குடும்பங்களை நாம் பார்க்கின்றோம். அவர்களும் கடவுளால் தம் பிள்ளைகளாக படைக்கப்பட்டவர்கள் என நாம் நினைத்து கொள்ள வேண்டும். நம்மிடத்தில் காணப்படும் இப்படிப்பட்ட பிள்ளைகளை நாம் வெறுத்து ஒதுக்கவே கூடாது. அவர்கள் நேசிக்க நாம் பழக வேண்டும். இயேசுவின் பார்வையில் பாரபட்சம் இல்லை. கடவுள் எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கின்ற நமது ஆண்டவர். அக்காலத்திலும் இக்காலத்திலும் சமுதாயம் தான் மாற்றுத்திறனாளி வேறுபடுத்தி பார்க்கிறது. ஆனால் கடவுள் அப்படி பார்க்கவே இல்லை. அதே சமயம் எப்படிப்பட்டவர்கள் திடீரென சுகவீனம் ஏற்படுகிறது என்பது யாருக்கும் தெரியாது. ஆகவே தான் அங்கவீனங்கள் ஏற்படுகின்ற பொழுது இன்றைக்கு நாம் என்ன செய்கின்றோம்? அவளை ஒதுக்கி வைத்து விடுகின்றோம். இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு பிளட் ப்ரெஷர், இரத்த கொதிப்பு, இருதய பலவீனம், சர்க்கரை நோய் எல்லாம் இயற்கையில் ஒரு மனிதனுக்கு வருகின்ற வியாதிகள் திடீரென வருகிறது. ஆனால் கடவுளை குற்றப்படுத்த முடியவே முடியாது. எல்லாவற்றையும் நாம் பார்க்கின்றோம். இதெல்லாம் கடவுள் கொடுக்கிறதை நாம் அனுமதிக்கின்றோம், ஏற்றுக்கொள்கிறோம். அதை போல இந்த அங்க வீனங்கள் இருக்கின்ற மக்களை நேசிக்க நாம் பழக வேண்டும். அனைவரும் எல்லா சமயங்களிலும் ஏற்ற வேளையில் கடவுள் சுகம் தந்து மனதில் சமாதானத்தை நம்பிக்கையும் தர வல்லவராய் இருக்கின்றார். இப்படிப்பட்ட கடவுளை நாம் நேசிக்க வேண்டும். இன்றைக்கு நாம் பார்க்கின்ற பலவீனங்கள் உண்டு, சுகவீனங்கள் உண்டு. எல்லாவற்றையும் கடவுளை விசுவாசிக்கின்ற பொழுது அந்த பலவீனத்தை எல்லாம் மாற்றுகிற நமது ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றவர். மாற்றுத்திறனாளிகளை வேறுபடுத்தி பார்க்கும் எண்ணங்கள் முற்றிலும் அகற்ற வேண்டும் என்பதை கடவுள் தெளிவுபடுத்துகின்றார். கடவுளின் பிள்ளைகளாக அவரை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இயேசு தம் பணிகளை தொடர்ந்து நாம் செய்ய என்ன செய்கின்றார்? கட்டளைகளையும் ஆற்றலையும் கடவுள் கொடுத்திருக்கின்றார். அவருடைய பணிகளை செய்கின்ற நாம், இயேசு சொன்னார், திடனற்றவர்களை எல்லாம் தேற்றுங்கள், பலவீனரை எல்லாம் தாங்குங்கள். இதைத்தான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42வது வசனம். அவர்கள் உபதேசத்திலும் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோனியத்திலும் அப்பம் பிட்கதிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். நாம் பார்க்கின்றோம். இப்படி உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல என்ன செய்யணும்? பிறனிடத்திலும் அன்பு பாராட்ட வேண்டும். ஆகவேதான் ஒரே பந்தியில் ஒரே சமநிலைகளில் அவர்களை நாம் சேர்த்து வைக்க வேண்டும் என்பதை கடவுள் வழி நடத்துகின்றார். திக்கற்றவர்களையும் அனாதைகளையும் விதவிகளையும் விளைவினரையும் மாற்றுத்திறனாளிகளையும் ஆதரிக்கிற நமது ஆண்டவர். இதை 47ஆம் வசனத்தில் படிங்க. தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் என்னது? ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்று இருந்தார்கள். எல்லாரிடத்திலும் தயவு பெற வேண்டும். ஆக அவர்கள் நேசிக்க வேண்டும். சபை மக்களை ஆதி திருச்சபை விசுவாசிகளை போன்று நலிந்தவர்களையும் மெலிந்தவர்களையும் ஆதரிக்கும் பிரதிநிதிகளாக நாம் மாற்ற வேண்டும். அனைவரையும் நேசிக்க வேண்டும். பிள்ளைகள் என்ற நிலையை நாம் உருவாக்க வேண்டும். இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் திருச்சபைக்கு கடவுள் இந்த நாளில் நம்ம கொடுத்திருக்கின்ற ஒரு பெரிய பொறுப்பு. ஆகவேதான் தென்னிந்திய திருச்சபையிலே நாம் என்ன செய்கின்றோம்? இப்படிப்பட்ட தலைப்புகளை கொடுப்பது மட்டுமல்ல, அவள் நேசிக்க வேண்டும். கடந்த வாரத்திலே முதியோர்களினுடைய நாணத்தை பற்றி நாம் சிந்தித்தோம். இன்றைக்கு அதே போல கடவுள் இன்றைக்கு மாற்றுத்திறனாளிகள், அதாவது தன்மானமும் சார்ந்திருக்க வேண்டும். அவர்களுடைய கடவுள் இப்படிப்பட்டவளை படைத்திருக்கிற நோக்கத்தை நாம் உணர்ந்து அவள் நேசிக்க பழக வேண்டும். எனக்கு அருமையான திருச்சபை அன்பு உறவுகளே, இப்படிப்பட்ட மக்கள் நம் கரங்களில் இங்கே இருக்கின்ற பொழுது நாம் வெறுத்து ஒதுக்காமல் அவர்கள் நேசித்து பழகி அவளோடு அன்பு கூற கடவுள் நம்மை அழைக்கின்றார். அவருடைய அழைப்புக்கு ஏற்ற பிள்ளைகளாய் நீங்களும் நானும் சேர்ந்து வாழ்வோம், அவளை நேசிப்போம், அன்பு பாராட்டுவோம். அன்பே பிரதானம் என்று பாடுவது மட்டுமல்ல, அன்பு நிறைந்த அந்த கடவுளை அவர்களுக்கும் காண்பிக்க நற்சாட்சிகளாய் உலகெங்கும் சென்று சொல்ல நாம் நம்மை அர்ப்பணிப்போம்.
கடவுளுடைய இறை ஆசையும் கடவுள் இறை கொடுக்கின்ற ஆசீர்வாதத்தையும் நிறைவாய் பெற்றுக்கொள்ள இப்படிப்பட்ட மக்களை தாவீது எப்படியாக அங்கே கொடுத்து நான் என் மனதிற்கு ஏற்றவன் என்கின்ற ஒரு காரியத்தை பெற்றுக்கொண்டதை போல நீங்களும் நானும் இப்படிப்பட்ட கடவுளுக்கும் பிரியமான பிள்ளைகளாய் வாழ நம்மை அழைக்கின்றார். நாமும் அவர்கள் நேசிப்போமா? கடவுளோடு அவர்களை நாம் ஏற்றுக்கொண்டு நம் பிள்ளைகள் போல அவர்களை நேசிக்க நாம் பழக வேண்டும். நாமும் கடவுளுடைய பார்வையில் நலம் பெற்றவர்களாய் வாழ கடவுள் தாம் இந்த இறை வார்த்தைகளை கொண்டு நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன், ஆமேன். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற பரம தந்தையே, இந்த அருமையான இந்த மன மகிழ்ச்சியான இந்த நம்முடைய நாளுக்காக துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம். உடைய வேத வசனங்களை நாங்கள் தியானிக்கும்படியாக நீ கொடுத்த உமது அன்பு இரக்கங்களுக்காக துதிக்கிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். ஆமாண்டவரே, இந்த நாளில் கூட நாங்கள் சத்தியத்தை அறிந்து நாங்கள் விடுதலை பெற்ற மக்களாய் உம்மோடு நாங்கள் நிற்க நீர் அருள் தாரும். உம்முடைய இறை பிரசன்னம், உம்முடைய மகிமை, உம்முடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும். தொடர்ந்து நீர் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். உம்முடைய இறை சமூகத்துக்குள் எங்களை வைத்து மறைத்து பாதுகாத்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து நீர் காத்துக்கொள்ள வழி நடத்தும். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நாங்கள் உண்மை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாக எங்கள் மத்தியில் இருக்கின்ற உடல் ஊனமுற்ற மக்களை ஆண்டவரே நாங்கள் நேசிக்க பழக என் தேவன் அருள் தாரும். ஆண்டவரே, இதனால் இந்திய தேசத்திற்காக நான் செபிக்கிறோம், ராஷ்டிரபதிக்காக நாங்கள் செபிக்கிறோம், பிரதமர் சக அமைச்சர்களுக்காக செபிக்கிறோம். ஒவ்வொருவரும் என் தேவன் நீர் காத்துக்கொள்ளும் சுவாமி. ஒவ்வொருவரும் என் தேவன் நீர் வழி நடத்தும், நீரை ஆசீர்வதியும். ஆண்டவர் தாமே எங்களுடைய தமிழக கவர்னருக்காக, முதலமைச்சர் சக அமைச்சர்களுக்காக நான் செபிக்கிறோம். ஒவ்வொருவரும் என் தேவனில் காத்துக்கொள்ளும். எங்கள் அண்டை நாடான இலங்கைக்காக செபிக்கிறோம். இலங்கையிலும் சமாதானம் நிலவ என் தேவன் அருள் தார். எங்கள் திருமண்டலத்திற்காக செபிக்கிறோம். எங்களது பேராயருக்காக செபிக்கிறோம். நிர்வாக குழுவுக்காக செபிக்கிறோம். ஆண்டவர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி செக்ரட்டரி, ட்ரெஸரர், பொறுப்பாளர்கள் ஒவ்வொருவருக்காக செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் காத்துக்கொள்ளும் சுவாமி. இந்த நாளிலும் கூட உம்முடைய இறை பிரசன்னத்தை மகிமையை நாங்கள் கண்டு கொண்டு செல்ல என் தேவன் அருள் தாரும். உடைய இறை சமூகத்துக்கு நாங்கள் ஒவ்வொரு நாளும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் மக்களாக இருக்க என் தேவன் அருள் தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து வழிநடத்தும் நீர் எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி மன்றாட நிற்கின்றோம் பரம தந்தையே. ஆமேன், ஆமேன். இப்பொழுது சபை மக்களுக்கு அறிவிக்கப்பட வேண்டிய விளம்பரங்கள். இன்னைக்கு தென்னிந்திய திருச்சபை கோவை திருமண்டலத்திலே பணியாற்றி கொண்டிருக்கின்ற நம்முடைய ஆயர் பெருமக்கள் மற்றும் டீக்கன்மார்களாக அருட்பொழிவு பெற இருக்கின்ற அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அவருடைய பெயர்களை நான் படிக்கின்றேன். மற்றும் 18 பேர் டீக்கனிலிருந்து பிரிஸ்பிட்டராக 18 பேர் அங்கே இருக்கின்றார்கள். ஒன்று ரெவரண்ட் ஆல்வின், அவர் இங்கே சிஎஸ்ஐ ராசிபுரத்திலே அவர் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அடுத்ததாக பாபி, அவர் இங்கே ஜோசப், அவர் சிஎஸ்ஐ காந்திபுரத்திலே அவர்கள் அசிஸ்டண்டாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். பிரில் ராஜா இங்கே டீக்கனாக சிஎஸ்ஐ மிலிதேன் பாஸ்டேட்டில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். தீன தயாளு எம், அவர் டீக்கன் சிஎஸ்ஐ ஜான் சர்ச் மேட்டுப்பாளையத்தில் அவர் பணியாற்றி கொண்டிருக்கின்றார். அடுத்ததாக கிடியோன், அவர் சிஎஸ்ஐ மாரண்டஹள்ளி பாஸ்டேட்டில் பணியாற்றி கொண்டிருக்கின்றார். அடுத்ததாக காட்வின் ஜெய்சன் டீக்கனாக சிஎஸ்ஐ சர்ச் போலீஸ் குவார்ட்டர்ஸ்லேயே அவர் பணியாற்றி கொண்டிருக்கின்றார். அடுத்ததாக கோபிநாத் சாமுவேல் டீக்கனாக சிஎஸ்சி இமானுவேல் சர்ச் அவனாசி ரோட் அங்கே பணியாற்றி கொண்டிருக்கின்றார். அடுத்ததாக ஜெகதீசன் டீக்கனாக சிஎஸ்ஐ கோத்தகிரி கீழ்கோத்தகிரியிலே பணியாற்றி கொண்டிருக்கின்றார். ஜேம்ஸ் விஜய் சாந்தப்பன், அவர் சிஎஸ்ஐ குமராபாளையம் பாஸ்டேட்டிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார். ஜேம்ஸ் ஏசி ஸ்கடர், அவர் கொடுமுடி பாஸ்டேட்டிலே அவர் பணியாற்றி கொண்டிருக்கின்றார். ஜோகு டீக்கனாக அன்னூர் ரூரல் பாஸ்டேட்டில் பணியாற்றி கொண்டிருக்கின்றார். ஜோசுவா முத்துரத்தினம் டீக்கனாக சிஎஸ்ஐ சர்ச் என்ஜிஜோ காலனியில் பணியாற்றி கொண்டிருக்கின்றார். பிரவீன் பி, அவர் சிஎஸ்ஐ குந்தா பாஸ்டேட்டில் பணியாற்றி கொண்டு. ராஜா ரவீந்திரநாத் டீக்கனாக சிஎஸ்ஐ உளிக்கல் பாஸ்டேட்டில் பணியாற்றுகின்றார். இங்கே ராஜன் டேனியல் டீக்கனாக ஸ்டீல் பிளான்ட் ஆலயத்தில் பணியாற்றுகின்றார். ராஜேஷ் ஒய் டீக்கனாக சிஎஸ்ஐ சென்ட் பீட்டர் சர்ச் ஈரோட்டில் ரயில்வே காலனி ஆலயத்தை பணியாற்றுகின்றார். சாமுவேல் ஜான் தினகரன் டீக்கனாக சென்ட் மார்க் சர்ச் அந்தலூரிலே பணியாற்றி கொண்டிருக்கின்றார். அடுத்ததாக சுரேஷ்குமார் டீக்கனாக சிஎஸ்ஐ பெருமாநல்லூர் அங்கே குன்னத்தூர் பாஸ்டேட்டிலே பணியாற்றி கொண்டு. இந்த 18 பேரும் டீக்கனிலிருந்து பிரிஸ்பிட்டராக
ஆர்டினேஷன் பெற இருக்கின்றார்கள். ஆர்டினேஷன் நடக்கின்ற இடம் சிஎஸ்ஐ சென்ட் ஸ்டீபன் சர்ச் ஊட்டியில் நடைபெறுகிறது. ஆகவே திருச்சபை இறை மக்களாக நீங்கள் இவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளும்படியாக நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இவர்கள் இப்பொழுது ஆர்டினண்ட்டாக இருக்கின்றவர்கள், டீக்கனாக அருட்பொழிவு பெறுகின்றவர்கள். மிஸ்ஸிஸ் ஆனி சிந்தியா, சர்ச் ஒர்க்கர் எங்கே மாரண்டேலி மசினங்குடி பாஸ்டேட்டில் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். டார்வின் ராஜா, அவர் சர்ச் ஒர்க்கராக சிஎஸ்ஐ சர்ச் சின்னையம்பாளையத்திலே பணியாற்றி கொண்டிருக்கின்றார். மிஸ்டர் ஜோயல், அவர் சிஎஸ்ஐ சர்ச் ஒர்க்கராக பர்கூர் பாஸ்டேட்டிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததாக கபில் ஜான், சிஎஸ்ஐ சர்ச் ஜம்பை போதக சேரில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். ரேச்சல், அடுத்த மிஸ் ரேச்சல் சர்ச் ஒர்க்கராக சிஎஸ்ஐ நடுவட்டம் பாஸ்டேட்டில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். மிஸ்டர் சாம் ஜெப சுந்தர், சிஎஸ்ஐ சர்ச் அவர் சென்ட் ஜான் சர்ச்சில் கூடலூரில் அசிஸ்டண்ட்டாக பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். மிஸ்ஸிஸ் சுகி, சர்ச் ஒர்க்கர் சிஎஸ்ஐ பாரூர் பீராஜனூர் பாஸ்டேட்டிலே பணியாற்றி கொண்டு, இப்படி இவர்கள் மொத்தம் 25 பேர் வருகின்ற அக்டோபர் 21 காலை 10 மணிக்கு ஊட்டியில் இருக்கின்ற சென்ட் ஸ்டீபன் சர்ச்சில் இவர்களுக்கு அருட்பொழிவு கொடுக்க இருக்கின்றார்கள். ஆகவே இவர்களுக்காக சபையார் யாவரும் ஜெபித்து கொள்ளும்படியாக நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஆண்டவர் தொடர்ந்து இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து காப்பாராக. இங்கே ஒவ்வொரு வாரமும் நம்முடைய ஆலயத்தில் செவ்வாய்தோறும் இங்கே ஆலயத்தில் ஆராதனை நடைபெற்று மாலையில் 7 மணிக்கு இங்கே ஆலய ஆராதனை நடைபெறுகிறது. சபை மக்களாகிய நீங்கள் கலந்து கொள்ளும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதை தொடர்ந்து வரும் காலங்களில் எல்லாம் பாலப்பாளையம், கருக்கம்பாளையத்திலும் கூட நாம் இந்த ஆராதனைகளை நாம் ஒழுங்கு செய்ய இருக்கின்றோம். ஆகவே முடிந்தால் அது புதன் வியாழன் இந்த 2 நாட்களிலும் அங்கே ஆராதனைகள் நடைபெறும். சபை மக்களாக நீங்கள் யாவரும் இதில் ஆயத்தமாக இருக்க நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதை தொடர்ந்து சபை மக்களாக நீங்கள் உங்களுடைய சொந்த தொகைகள் மற்றும் உள்ள ஏல காணிகள், தசமபாக காணிகள், நன்றி காணிகள் எல்லாம் நீங்கள் ஆஃபீஸில் வந்து நீங்கள் கட்டிவிட்டு செல்லும்படியாக நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நான் கடந்த வாரத்தில் நான் அறிவிப்பு கொடுத்த வண்ணமாக நீங்கள் யாவரும் எல்லாரும் சபைக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். இன்னும் எல்லா செயல்களிலும், இன்னும் ஆவிக்குரிய வாழ்விலும் நம்முடைய வாலிப பிள்ளைகளும் மற்றும் உள்ள ஓய்வு நாள் பாடசாலை பிள்ளைகளும் இதில் வளர வேண்டும். ஓய்வு நாள் பாடசாலை பிள்ளைகளுக்காக வரும் காலங்களிலிருந்து நாம் அவர்களுக்காக நேரடியாக நாம் ஒளிபரப்பு செய்கின்ற நிகழ்வை நாம் இங்கே நெட்டில் மொழியாக அவர்களுக்கு நாம் எடுத்து கொடுக்க நம்முடைய ஆலயத்தில் கீழே இருக்க பாரிஸ் ஹாலில் அந்த பிள்ளைகளுக்காக கொடுக்கப்படும். ஆகிய சண்டே கிளாஸ் சூப்பரண்டன் நம்முடைய கமிட்டி மெம்பர் அவர்களை நாம் நியமித்திருக்கின்றோம். ரீனா டீச்சர் அவர்கள் எல்லாவற்றையும் அவர்கள் முன்னின்று நடத்துவார்கள். ஆகவே சபை மக்களாக நீங்கள் இதில் ஒத்துழைப்பு கொடுக்கவும் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் அனுப்பி கொடுக்கவும் நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஜெபம் செய்வோமாக. எங்களை நேசிக்கிற பரம தந்தையே, இதனாலும் கூட வருகின்ற 21 சிஎஸ்ஐ சென்ட் ஸ்டீபன் சர்ச் ஊட்டியில் நடக்கிற அருட்பொழிவு பெறுகின்ற அந்த 18 டீக்கனிலிருந்து பிரிஸ்பேட்டராய் பணிபுரிகின்ற அத்தனை ஆயர்களுக்காக உம்மிடத்தில் வேண்டுதல் செய்கின்றோம். இதை தொடர்ந்து 7 பேர் ஆர்டினண்ட்டிலிருந்து டீக்கனாக அருட்பொழிவு பெறுகின்ற அவள் 6 பெயரையும் 7 பேருடைய கரங்களை கொடுக்கிறேன். அவள் எல்லாருடைய இந்த ஆராதனையிலும் ஆண்டவர் தாமே இவரெல்லாம் முடித்து உம்முடைய இறைப்பணிக்கென்று தங்களை தகுதிப்படுத்தி கொண்டு செல்ல என் தேவன் நீர் அருள் தாரும். தொடர்ந்து ஒவ்வொருவரும் என் தேவன் நீர் காத்துக்கொள்ளும். உம்முடைய இறை பிரசன்ன மகிமை, உம்முடைய கிருபை அவர்கள் ஒவ்வொருவரோடு இருக்கட்டும். தொடர்ந்து நீரை காத்துக்கொள்ளும், வழிநடத்தும் நீரை ஆசிரியர் மட்டுமாய் காத்திருக்கின்ற இம்மானுவேலராகினேன் அந்த அருட்பொழிவு ஆராதனையிலே பரிசுத்த ஆவியானவர் தாமே அவர்கள் ஒவ்வொருவர் மீதும் இறங்கவும், தொடர்ந்து அவர்கள் வந்து திருச்சபைகளில் வந்து உமக்கென்று நல்சாட்சி உள்ள ஒரு ஆயர்களாக பணியாற்றி நாமத்தை மகிமைப்படுத்த அருள் தாரும். இந்த கோவை திருமண்டலம் இன்னும் வளர்ச்சி பெற்று உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த அருள் தாரும். ஒவ்வொரு கிராம சபைகளையும் அங்கே இருக்கின்ற ஒவ்வொரு இறை மக்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறோம். இந்த கொரோனா வைரஸிலிருந்து ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்து கொண்டிருக்கிறீர். இன்னும் தொடர்ந்து ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்துக்கொள்ளும். உடைய இறை பிரசன்ன மகிமை, உடைய கிருபை இருக்கட்டும். தொடர்ந்து வழிநடத்தும். நீரே ஆசீர்வதியும். இந்த காலையிலிருந்து மட்டுமாய் கூட இருந்த என் கடவுள் தொடர்ந்து ஒரு நேரத்திலையும் கூட பாதுகாப்பின் நல்ல நித்திரை நீர் தரவும், உம்மை மகிமைப்படுத்தவும் என் தேவன் அருள் தாரும். தொடர்ந்து வழிநடத்தும். நீரே ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகின்றோம் பரம தந்தையே, ஆமேன்.
நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் சமாதானம் சந்தோஷம் நம் அனைவரோடும் எப்பொழுதும் சதா காலங்களில் தங்கி நிலைத்து இருப்பதாக. ஆமென் ஆமென் ஆமென். நிறைவு பாடலாக பகலோன் கதிர் போலுமே இயேசுவின் ராஜரீகம் என்ற பாடல் நாம் யாவரும் இணைந்து பாடுவோம். பகலோன் கதிர் போலுமே இயேசுவின் ராஜரீகமே பூலோகத்தில் வியாபிக்கும் நீடுழி காலம் வார்த்திக்கோ பூலோக மாதர் யாவரோ வானோரின் சேனை தீரளோ சாஷ்டாங்கம் செய்து போற்றுவார் நீர் வாழ்கராய ரேயேன்பார். ஆமென். எங்களை நேசிக்கிற பரம தந்தையே, இந்த வாரம் முழுவதும் எங்களுடைய போக்கிலே வரத்திலே பணிகளிலே ஊழியங்கள் எல்லாவற்றும் நீர் எங்களோடு இருந்து நீர் காத்துக்கொள்ளும். விக்கணங்கள் மோசங்கள் ஆபத்துக்கள் விபத்துக்கள் எல்லாவற்றிலும் எங்களை விலக்கி பாதுகாரும். தொடர்ந்து நீர் எங்களை வழிநடத்தும். நீர் எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகின்றோம் பரம தந்தையே. ஆமென். கர்த்தர்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு பாக கடவீர் கர்த்தருடைய நாமத்தினாலே. ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம்.